ஹலோ கைஸ், இன்னைக்கு வந்து நம்ம ஒரு டின்னர் vlog பார்க்கலாம். இன்னைக்கு வந்து நான் வீடியோ எடுக்கிறப்பவே என்னோட ஒரிஜினல் வாய்ஸ் கொடுக்கலாம் அப்படின்ட்டு, ஏன்னா வாய்ஸ் ஓவர் கொடுக்குறப்ப சில கிளிப்ஸ் எல்லாம் கட் ஆகுது. ஸோ வாங்க இன்னைக்கு டின்னருக்கு என்ன சமைக்கிறோங்கிறத பார்க்கலாம், வீடியோக்குள்ளே போகலாம். கைஸ், ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா கிச்சனே வந்து அப்படியே அலங்கோலமாக இருக்குது. என்னடா திடீர்னு நெத்தியில் ஒரு பொட்டி ஏறி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்காதீங்க. RCB vs RRோட குவாலிஃபயர் எலிமினேட்டர் மேட்ச் இது. அதில் ஜெயிக்கணுங்கிறதுக்காக சாமி கிட்ட ஒரு வேண்டுதலை போட்டுட்டு ஸோ இப்போ நம்ம வேலையை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாச்சு. ஸோ ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த பாத்திரத்தெல்லாம் கழுவிட்டு இந்த அடுப்பு இதில் எல்லாத்தையுமே வந்து நான் க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நான் வந்து சாப்பாடு ஆரம்பிக்கிறேன். ஸோ இதெல்லாத்தையுமே முடிச்சதுக்கப்புறமா நான் வீடியோ காட்டுறேன். ஒரு வழியாக பாத்திரம் விலைக்கு முடிச்சாச்சு. நம்ம அடுத்த வேலைக்கு போகலாம். சரி, ஓகே. ஸோ இன்னைக்கு வந்து நம்ம டின்னருக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, வெஜ் ரோல் தான் பண்ண போகிறோம். ஸோ வெஜ் ரோலுக்கு வந்து ஒரே ஒரு கேரட் எடுத்திருக்கேன், அதுக்கப்புறமா முட்டைக்கோஸு, கேப்சிகம்மு, அப்புறம் ஒரு 2 ஆனியன் எடுத்துக்கலாம். ஸோ இதெல்லாம் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நான் மாவு பிசைஞ்சு வச்சிடுறேன் அந்த ரோல் பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறமா பன்னீர் தான் பண்ணணும். ஸோ பன்னீருக்காக வந்து நான் 1/2 லிட்டர் பால் வச்சுருக்கேன். அது இல்லாமல் ஆல்ரெடி காய்ச்சின பால் கொஞ்சம் இருக்குது. ஸோ இதிலே கலந்து காய்ச்சி பன்னீர் நம்மளே எடுத்து வச்சுக்கலாம். ஸோ இந்த 1/2 லிட்டர் பாலில் வர பன்னீரே நமக்கு வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ பிரச்சனை இருக்காது. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு நம்ம பன்னீர் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு வந்து 1/2 லிட்டர் பாலை வந்து ஊற்றிப்போம். ஸோ இந்த பால் காயிற கேப்பில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, மாவு பிசைஞ்சிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஆக்சுவலாக மாவு பிசைஞ்சிடலாம். இது வந்து ரெகுலர் தாங்க, நார்மலாக நீங்கள் சப்பாத்தி கிட்ட செய்கிற மாதிரி மைதா மாவில் பிசைஞ்சுக்கோங்க. நீங்கள் கேட்கலாம், மைதா ஹெல்த்தி இல்லை, ஏன் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்ட்டு. பட் ஆனால் அதுதான் எனக்கு பிடிக்கும். ஸோ ஒரு டைம் சாப்பிட்றதுனால தப்பு இல்லை. உப்பு போட்டுக்கலாம், கை தெரிஞ்சு. ஸோ இப்போ வந்து நம்ம இதில் ஆயில் சேர்த்துக்கலாம். என்ன ஆயில்னு சொல்லல, என்ன சுரிச்சா கொல்ல போற பார்த்துக்கோங்க. அப்படியெல்லாம் கிடையாது சுரிச்சா, நானே ஒரு டுபாக்கூரு, இதில் நான் சொல்றத வேற செய்ய போறாங்களா சொல்லுவாங்களா? ஸோ இப்போ நம்ம வந்து இது ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கே நம்ம வந்து ஒரு ரஃபாவோ இல்லை நார்மலாகவே பிசைஞ்சாச்சுங்க. ஸோ இது பிசைஞ்சதை நம்ம என்ன பண்ணலாம்னா ஓரமாக வச்சுருவோம். ஓரமாக வச்சிடலாமா? ஸோ ஓரமா வெச்சாச்சு, இதை ஓரமாக வெச்சாச்சு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, பன்னீர் எடுக்க போகிறோம். பன்னீருக்கு வந்து ஒரு 4 ஸ்பூன் தண்ணி எடுத்துக்கலாம். ஒரு ரேண்டமாக எடுத்துக்கோங்க. 4 போட்டு ஆத்தி போடுறோம். ஏய் இங்கே பாரு, இதில் கொஞ்சம் தான் இருக்கு. செக் பண்ணி பார்க்கட்டா? 4 ஸ்பூன் இருக்கும், எனக்கு தெரியும். நீ உங்களுக்கு வாய மூணு கம்ப்யூட்டர் சுதி. ஸோ இதில் 4 ஸ்பூன் தண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு ஸ்பூன் வினிகர் எடுத்துக்கலாம். சுதி, உன்னை நான் கொன்றுவேன். ஓகே, எனக்கு ஒரு தோராயமாக நான் எடுத்துக்கிறேங்க. ஸோ இப்போ நம்ம பால் நல்லாவே கொதிக்கட்டும். நம்ம என்ன சொல்கிறது, நீங்கள் இப்போ இந்த ரசமலாய் பண்ணணும் இல்லை ரசகுல்லா பண்ணணும் அப்படின்னா தான் அந்த லூக் வார்மில் இருக்கிறப்போ மெல்லமாக போட்டு அதை வந்து ஒன்றா சேர்க்குற வரைக்கும் பண்ணணும்னு சொல்லலாம். இப்போ வந்து நம்ம பன்னீர் தான் எடுக்கிறோம், ஆப்வியஸாக அது ஹார்டாக தான் இருக்கும். ஸோ அது நல்லாவே கொதிக்கட்டும், தப்பு இல்லை. ஸோ நம்ம இப்போ இதில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, கொஞ்சம் கொஞ்சமாக அந்த வினிகர் சேர்த்துன தண்ணியை நம்ம கலந்துக்கலாம். இது அப்படியே திரண்டு வருங்க. ஸோ இப்போ அவ்வளோதாங்க, இதுதான் பர்ஃபெக்டான ஸ்டேஜ். பாருங்கள், தண்ணி நல்லா தனியாக வந்துடுச்சு, பன்னீர் நல்லா தனியாக வந்துடுச்சு. இப்போ நம்ம ஃபில்ட்ரு பண்ணிக்க போகிறோம். சரி, ஓகே. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து ஒரு ஸ்டீல் ஃபில்டரில் ஒரு ஒயிட் கலர் நார்மல் வேஷ்டி துணி போட்டு இப்போ நம்ம இதை ஃபில்டர் பண்ணிக்கிறோம். நார்மல் வாட்டர் போட்டு இதை நல்லா இப்படி கலந்து விட்டுக்கலாங்க. இப்போ நம்ம இப்படி கலந்து விடுறதுனால அந்த வினிகர் ஸ்மெல், அதாவது அந்த புளிப்பு போகும், அவ்வளோதான், மற்றபடி ஒன்றும் இல்லை. நம்ம இதை என்ன பண்ணலாம், நல்லா ஸ்பீஸ் பண்ணிட்டோமா, இதை வந்து ஒரு தனியாக ஒரு இடத்துல செட்டிலாக வச்சிடலாம். ஸோ நம்ம இப்போ என்னென்னா, ஒரே ஒரு கேரட்டு,
ஒரே ஒரு கேப்சிகம், ஒரு வெங்காயம். இவ்வளோ முட்டைக்கோஸும் போட போகிறதில்ல, கம்மியாக தான் முட்டைக்கோஸ் போட போகிறோம். ஸோ இது எல்லாத்தையுமே நீட்டமாக ஸ்லைஸாக போட்டுக்கலாம். இன்னும் கொஞ்சமாக முட்டைக்கோஸ். ஸோ இப்போ நம்ம வந்து எல்லா காய்கறியுமே வந்து கட் பண்ணியாச்சு. ஸோ நம்ம இப்போ வந்து இதை சாட்டே பண்ணிக்கலாம். பட்டர் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த பட்டர் நல்லா காஞ்சதுக்கப்புறமா இதில் கட் பண்ணி வச்ச வெஜிடபிள்ஸை சேர்த்துக்கலாம். ஸோ இதுலேயே வந்து நான் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். லைட்டாக மிளகாய். இப்போ இதை நல்லா வதக்கிக்கலாம். இந்த டைமில் என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம செஞ்சு வச்ச பன்னீர் இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து சேர்த்துக்கலாம். இந்த பன்னீரை கையாலேயே நல்லா இப்படி உடச்சி விடலாம். ஆக்சுவலாக நான் இப்போ வந்து இதை வதக்கிறதுக்கான ரீசன் என்னென்னா, எங்களுக்கு வந்து சிலர்லாம் பச்சையாகவே வெஜிடபிள்ஸை வைப்பாங்க. எங்களுக்கு அப்படி பச்சையாக வச்சா பிடிக்காது, அப்படி சாப்பிட மாட்டேன். அதனால் லைட்டாக அந்த மாதிரி வதக்கிட்டு வச்சோம்னா அது கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் ஸோ இப்போ அவ்வளோதான் இது முடிஞ்சாச்சு. இது எல்லாத்தையுமே உருண்டை பிடிச்சி ஃபஸ்ட்டு சப்பாத்தியாக செஞ்சு வைக்கணும். ஓகே, ஸோ அப்படியே நம்ம இதை சுற்றும் எடுத்துருவோம். யாரெல்லாம் இப்போ சாப்பிட்றீங்க? நீ சாப்பிட்றியா? இந்த ரோல் தானே? ஆமாம். சுதீக்ஷா, லிக்கி நீயே? ஏன்னா இது அப்படியே சுட சுட சாப்பிட்டாதான் சூப்பராக இருக்கும். இதெல்லாம் வந்து இது மைதா அப்படிங்கிறதுனால நம்ம நிறைய வேக வைக்கணும். சப்பாத்தி மாவுனா பிரச்சனையே கிடையாது, இப்படி 2 திருப்பி அப்படி 2 திருப்பி போட்டுக்கலாம். ஸோ மைதாங்கிறதுனால நல்லாவே வேக வைக்கலாம். ஃபஸ்ட்டு கொஞ்சமாக மைனஸ், கொஞ்சமாக சில்லி சாஸ், இதில் கொஞ்சமாக என்கிட்ட தந்தூரி சாஸ் இருக்குது, இதை போட்டு இது ஸ்ப்ரெட் பண்ணி விட்டோம்னா, இப்போ இதை என்ன பண்ணலான்னா, இப்படி ஒரு ரோ, இப்படி ஒரு ரோ, அவ்வளோதாங்க, முடிஞ்சதுங்க. இது இப்போ நம்ம வந்து சாப்பிட்றதுக்கு ரெடி ஆயாச்சு. அப்படின்னா ரோல் ரெடி ஆயாச்சு. ஸோ இதே மாதிரி நம்ம எல்லா ரோலையுமே போட்டு முடிச்சுட்டு நம்ம சாப்பிட போகிறோம். ஸோ இந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். டாட்டா, பை பை.